இந்தியர்களின் சமூக பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 6,55,00,000 ரிங்கெட் மதிப்பிலான ஒதுக்கீடு வழியாக 2026 ஆண்டிற்கான 6 புதிய திட்டங்களை மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. அத்திட்டங்களின் மூலம் B40 மற்றும் M40 பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 50,000-க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். கல்வி, தொழில் முனைவோர், கூட்டுறவு, சமூகம், சுகாதார பாதுகாப்பு ஆகியவற்றை உள்ளடக்கி செல்லை மடானி, கல்வி மடானி, உயர்வு மடானி, மடானி மக்கள் திட்டம், ஆரோக்கிய மடானி மற்றும் துணை மடானி ஆகிய 6 திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். அதில் 1 கோடி ரிங்கெட் நிதி ஒதுக்கீட்டில் சிறுவர்களின் தொடக்க கல்வி உதவித்தொகை வழங்கும் செல்லை மடானி மற்றும் 50 லட்சம் ரிங்கெட் நிதி ஒதுக்கீட்டில் B40 குடும்பங்களைச் சேர்ந்த SPM மற்றும் STPM மாணவர்களுக்கான கல்வி மடானி ஆகிய திட்டங்கள் முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். 65.5 மில்லியன் நம்மள allocate பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் செல்லை மடானி அது ப்ரீ ஸ்கூலுக்கு 10 மில்லியன் நம்மள கொடுத்துருக்கோம். டியூஷனுக்கு அந்த டியூஷன் மடானிக்கு 5 மில்லியன் நம்மள கொடுத்துருக்கோம், 5 மில்லியனு. அந்த ப்ரோக்ராம் அலி பார்லிமெண்ட் கூட 12 மில்லியன் நம்மள கொடுத்துருக்கோம். ப்ரோக்ராம் சப்சிடி பந்துவான் டயாலிசிஸ் 6.5 மில்லியன் நம்மள செட் அசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் மொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா 65.5 மில்லியன் நம்மள allocate பண்ணியிருக்கோம். அத்திட்டங்களின் மூலம் இந்திய சமூகத்தின் மேம்பாட்டு பணிகளை முறையான, வெளிப்படையான மற்றும் திறமையான முறையில் மித்ராவால் செயல்படுத்த முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக இந்திய சமுதாயத்தின் உருமாற்றத்திற்காக ஆண்டுதோறும் மித்ராவில் 10 கோடி ரிங்கெட் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அண்மையில் மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் கூடுதலாக 5 கோடி ரிங்கெட் அறிவித்து அதை 15 கோடியாக உயர்த்தியுள்ளார். இந்திய சமுதாயத்தின் வளர்ச்சியின் மீது பிரதமர் கொண்டிருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கும் இக்கூடுதல் நிதியும் எவ்வித ஒளிவு மறைவும் இன்றி முழுமையான முறையில் இந்திய சமூகத்தின் ஏற்றத்திற்காக பயன்படுத்தப்படும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார். மிந்தி இந்த ப்ரோக்ராம் நம்மள 5 மில்லியன் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்டி பிரதமர் எக்ஸ்ட்ரா 50 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 50 மில்லியன் எல்லா ப்ரோக்ராமும் நம்மள கூட 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 கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் சம்பந்தமாக டார்கெட்டட் மிந்தி 10 மில்லியன், இப்போ 12 மில்லியன். மிந்தி டியூஷனுக்கு நம்மள காசு 10 கொடுக்கறதுக்கு, ஆனால் இந்த வாட்டி 5 மில்லியன் நம்மள செட் பண்ணியிருக்கோம். சேம் டைம் மிந்தி இந்த கிராண்ட் ப்ரோக்ராம் பிஸ்னஸஸ்க்கு கொடுக்கறதுக்கு நம்மள 25 மில்லியன் இல்லை, இந்த வாட்டி 25 மில்லியன் நம்மள உருவாக்கியிருக்கோம். இதனிடையே திரையில் காணும் மித்ராவின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்திற்கு சென்று 6 திட்டங்களுக்கான கூடுதல் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்றொரு நிலவரத்தில் B40 மற்றும் M40 பிரிவுகளைச் சேர்ந்த இந்திய சிறுநீரக நோயாளிகளுக்கு உதவுவதற்காக ஆரோக்கிய மடானியின் கீழ் சிறுநீரக சுத்திகரிப்பு உதவி நிதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படவிருக்கின்றது. 65 லட்சம் ரிங்கெட் ஒதுக்கீட்டுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இத்திட்டம் 1300 நோயாளிகளை இலக்காக கொண்டுள்ளது. 1300 டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு நம்மள 5000 ரிங்கெட் நம்மள கொடுக்க போறோம். ஒரு டயாலிசிஸ் செஷன் 200 ரிங்கெட் நம்மள 25 செஷனுக்கு நம்ம காசு கட்ட போறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் 6.5 மில்லியன் நம்மள allocate பண்ணியிருக்கோம். அதே வேளையில் உயர்வு மடானி எனும் புதிய திட்டத்தின் வழி இந்திய சமூகத்தின் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக அதிகபட்சமாக 50,000 ரிங்கெட் நிதி உதவி வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இன்று கோலாலம்பூர் மனிதவள மேம்பாட்டுக் கழகம் HRD கோப்பில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் டத்தோஸ்ரீ ரமணன் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.